Hi students, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்கான 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்க்கு சென்டம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜியும் அண்ட் அதே போல் பாஸ் மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜியும் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ இந்த எக்கனாமிக்ஸில் எவ்வளோ நம்ம எந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோன்னா அவுட் ஆஃப் 90க்கு அபோவ் 80 ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த எக்கனாமிக்ஸ் 11th எக்கனாமிக்ஸில் பாஸ் ஆக முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இந்த 11th எக்கனாமிக்ஸில் பப்ளிக் எக்ஸாம் 2025ல உங்களால் நல்ல மார்க் டீசெண்டான மார்க்கோட பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற இந்த 2 ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த கேட்டகரி மார்க்கை உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பட்டனை தயவு செஞ்சு கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷனாக யூடியூப் கொண்டுட்டு போகும். தயவு செஞ்சு வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்கள். சரியா? சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அபோவ் 90 அவுட் ஆஃப் 100க்கு அபோவ் 90 ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாஸ் மார்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லித்தரேன். சரியா? ஃபர்ஸ்ட் அபோவ் 90 ப்ளஸ் 90 ப்ளஸ் மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன செய்யணும்னா சாப்டர் 1 to 12ல இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸ் தரவா இருக்கும். சரியா? அடுத்து நான் சொல்லக்கூடிய சாப்டர்ஸை தரவா படிங்க. சாப்டர் 3, 4, 6, 7, 8, 9, 10, 11 மொத்தம் இருக்கக்கூடிய 12 சாப்டர்ல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சாப்டர் நான் கொடுத்துருக்கேன். இந்த 8 சாப்டர்ஸை தரவா படிங்க. 8 சாப்டர்ஸ் தரோன்னா புக் பேக் 2 மார்க்கு, இன்டீரியர் 2 மார்க், புக் பேக் 3 மார்க்கு, இன்டீரியர் 3 மார்க், புக் பேக் 5 மார்க்கு, இன்டீரியர் 5 மார்க், இப்படி நீங்க படிக்கணும். இதுல வந்து நம்ம புக் பேக் அண்டு இன்டீரியர் இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா 1 மார்க் மொத்தம் நமக்கு 20 1 மார்க் வருமா? அதுல 18 1 மார்க் நீங்க அட்டன் பண்ணிடலாம். 2 மார்க் மொத்தம் 7 2 மார்க் அட்டன் பண்ணணுமா? 6 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். 3 மார்க் மொத்தம் 7 3 மார்க் அட்டன் பண்ணணுமா? அதுல 6 3 மார்க் அட்டன் பண்ணிடலாம். 5 மார்க் மொத்தம் 7 அட்டன் பண்ணணுமா? 7 5 மார்க்குமே அட்டன் பண்ணலாம். எவ்வளவு ஆச்சு? 30 65 75 83 மார்க் அவுட் ஆஃப் 90 பிளஸ் ஒரு 10 மார்க் இன்டர்னல் மார்க் சேர்த்தோம்னா 93 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100. அப்ப 100க்கு என்ன பண்ணிடலாம்? 93 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் உங்களால. கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா நீங்க சென்டம் எய்ம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ்னுடைய, ஏன்னா நம்ம கம்பல்சரி கொஸ்டின் வந்து இன்டீரியராக தான் கேட்குறாங்க, நல்லா சொல்லிடுறேன். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ்ல இன்டீரியர் மட்டும் படிச்சுக்கிறது. புக் பேக் நீங்க படிக்க வேணும். மீதி 4 சாப்டர்ஸ் இருக்குது இல்லையா? ஏன்னா இந்த சாப்டர்ல ஃபுல்லா புக் பேக்கும் படிச்சிருக்கோம், இன்டீரியரும் படிச்சிருக்கோம். இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 5th சாப்டர், 12th சாப்டர், இந்த 4 சாப்டர்ல இருக்கக்கூடிய இன்டீரியர் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க சென்டம்க்கு நெருங்கிடலாம். 98 99 மார்க்ஸ் வந்துடலாம். சரியா? இது ஒண்ணு. இன்னொரு மெத்தட் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது ஒண்ணு. இன்னொரு செகண்ட் மெத்தடு, இதே போல சாப்டர் 1 to 12ல இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க்ஸ் நம்ம கொடுத்துடுறோம், படிச்சிடுறோம். இது போக அதே போல சாப்டர் 1 to 12ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் புக் பேக் அண்ட் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் இப்படி படிங்க. 12 சாப்டருமே படிக்கிறோம். 12 சாப்டர்லையுமே புக் பேக் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்டான புக் பேக் கொஸ்டின்ஸும் இன்டீரியர் கொஸ்டின்ஸும் நம்ம படிச்சுக்கிறோம். இப்படி நம்ம படிச்சுக்கிட்டீங்கனாலும் இதே போல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். 18 1 மார்க்கு, 6 2 மார்க்கு, 6 3 மார்க்கு, 7 5 மார்க் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம்.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இப்படி படித்தாலே எவ்வளோ மார்க் வந்துடும்? 90க்கு 83 மார்க் எடுத்துடலாம், 100க்கு 93 மார்க் எடுத்துடலாம். புரியுதா? ஸோ இந்த 2 ஸ்ட்ராட்டஜியில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரியா? அது உங்கள் விருப்பம். இப்போ இதான் வந்து நீங்கள் அபவ் 90 ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி. இப்போ அடுத்து பாஸ் மார்க் எடுக்கணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி சொல்லிடுறேன். பாஸ் மார்க் அப்படின்றப்ப உங்களுக்கு அவுட் ஆஃப் 70க்கு அவுட் ஆஃப் 90க்கு நீங்கள் 25 மார்க்ஸ் எடுத்தால் பாஸ். இந்த 25 மார்க்ஸ் விட அதிகமான மார்க்ஸ் எடுக்க முடியும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா. சரியா? ஓகே. நீங்கள் என்ன பண்ணணும்னா சாப்டர் 1 to 12 இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்கள் படிக்கணும். தரோவாக இருக்கணும். புக் பேக் 1 மார்க்கை ஃபிங்கர் டிப்பில் வச்சுருங்க. சரியா? திரும்ப 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 படித்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்தீங்கன்னா 18 மார்க் எடுத்துடலாம் 1 மார்க்கில். 18 1 மார்க் கண்டிப்பாக வந்துடும். 25 மார்க் எடுத்தால் பாஸு, 1 மார்க்லேயே 18 மார்க் எடுத்துடலாம். அடுத்து நான் சொல்லக்கூடிய சாப்டர்ஸ் மட்டும் படிங்க. சாப்டர் 7ல் இருந்து சாப்டர் 11 வரைக்கும் புக் பேக் எல்லா 2 மார்க், எல்லா 3 மார்க், எல்லா 5 மார்க்கும் படிக்கணும். புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஒன்று கூட ஒமிட் பண்ணக்கூடாது. இந்த 5 சாப்டர்ல 7, 8, 9, 10, 11. ஸோ இப்படி நாம படிச்சிட்டோம்னா குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன். சரியா? குறைஞ்சபட்சம் 2 2 மார்க், 2 3 மார்க், 2 5 மார்க். குறைஞ்சபட்சம் தான் நான் சொல்றேன். சரியா? இப்போ 10, 20, 18, 38 மார்க் அவுட் ஆஃப் 90 ப்ளஸ் 10 மார்க் இன்டர்னல் மார்க் சேர்த்தோன்னா 48 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100. இந்த 5 லெசன்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நான் சொல்றேன். இன்டீரியர்லாம் நீங்க படிக்க வேணாம். குறைஞ்சபட்சம் உங்களால் 48 மார்க் எடுக்க முடியும். சில நேரங்களில் நமக்கு இதை விட அதிகமான மார்க்ஸ் கூட எடுக்க முடியும். 18 into 1 18 மார்க்ஸ் 1 மார்க்கு. 2 மார்க்ல நீங்க 3 கொஸ்டின் கூட அட்டன் பண்ணலாம். 3 into 2 6 மார்க்கு. 3 மார்க்லேயும் 3 அட்டன் பண்ண முடியும். 3 into 3 9 மார்க்கு. 5 மார்க்லேயும் 3 அட்டன் பண்ண முடியும். 3 into 5 15 மார்க். அப்போ 24 30 48 மார்க். 90க்கு 48 ப்ளஸ் 10 மார்க் இன்டர்னல் சேர்த்தோம்னா 100க்கு 58 மார்க் எடுக்க முடியும். புரியுதா? ஸோ குறைஞ்சபட்சம் 48 மார்க், அதிகபட்சம் 58 மார்க் வரைக்கும் எடுக்க முடியும். நீங்கள் இந்த 5 லெசன்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சுட்டு 12 லெசன்ல இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் தரவா படிச்சீங்கன்னா. சரியா? ஸோ ப்ரீவியஸ் இயருடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வச்சு அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் இந்த ஐடியாவே கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக இது படி தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். சரியா? ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண வச்சுருங்க.